जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய மத்தியான கால ஆரத்தியில் ரொம்ப உயர்ந்ததான ஒரு பாடல் ஐசாயேபா சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரான்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான பாடல். அடியன் கொடுத்த பிடிஎஃப்பில் 32வது பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் 32வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. இந்த பாடலை கற்றுப்போம். சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய மத்தியான கால ஆரத்தியில் எல்லாம் நீயே பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ஸோ இது 8வது பாட்டு. நான் பேனாவில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது எல்லாத்தையுமே நீங்களும் உங்களுடைய பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கிற பிடிஎஃப்பில் நோட் பண்ணிக்கிங்க, சரியாக இருக்கும். பக்கம் 32வது பக்கத்தில் இந்த எல்லாம் நீயே பாபான்னு சொல்லக்கூடிய பிரார்த்தனை இருக்குது. ஸோ அந்த பாட்டு தான் ஐசாயேபா சாயி திகம்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். ரொம்ப மெய்மறக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். பாபாவை எல்லா தெய்வமாகவும் வர்ணித்து எழுதப்பட்ட ஒரு பாடல். ரொம்ப முக்கியமான பாடல். இப்போ இதை ஃபஸ்ட்டு பாடி இன்ச்சு டு இன்ச்சாக நம்ம பாபாவுடைய அனுகிரகத்தினால கற்றுப்போம். ஹை சாயேபா சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்வே கே வியாபகதோ ஸ்ருதி சாரா அனுசயாத்ரி குமாரா பாபாயே பா. இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு தமிழ் அர்த்தம் அப்படின்னா, ஹே சாயிநாதா சாயி திகம்பரா, என்றும் அழியாத நிலையான அவதார மூர்த்தி, இந்த உலகில் வாழும் எண்ணற்ற ஜீவராசிகளுடைய ஆதாரமே, வேதங்களின் சாரத்தை அளித்த அத்ரி அனுசுயா புத்திரனே, தத்தாத்ரேயனே, உங்கள் திருவடியை அடிபணிந்து வணங்குகிறேன். உங்களை அடிபணிந்து வணங்குகிறேன்னு சொல்லலாம், உங்களது திருவடியை அடிபணிந்து வணங்குகிறேன்னு சொல்லலாம். ஸோ இதை இப்போ இன்ச்சு டு இன்ச்சாக நம்ம கற்றுப்போம். ஐசா ஏஇ பா. ஐசா ஏ பா. அந்த இந்த ஏ பான்னு சொல்லும் போதே ஈ உள்ளடங்கி இருக்கும். சில வார்த்தைகள் சில எழுத்துக்கள் சூக்ஷ்மமாக உள்ளே இருக்கும். பாடும் பொழுது அது உங்களுக்கு புரியும். ஐசா ஏ பா சாயி திகம்பரா. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதோட முடியுது ஒரு சென்டென்ஸு. அடுத்த சென்டென்ஸு அக்ஷய ரூபான்ங்கிறது முடியல, அதோட தொடரும் பாருங்கள். அக்ஷய ரூபாவதாரா அக்ஷய ரூபாவதாரா சர்வேக்கே வியாபகத்து அதோட முடியுது. நான் பேனால் சரியாக நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐசா ஏ பா சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்வேக்கே வியாபகத்து. அக்ஷய ரூபா அவதாரா அக்ஷய ரூபா அவதாரா சேர்ந்து வரணும். சர்வேக்கே வியாபகத்து எல்லா பக்கம் வியாபிச்சிருப்பவனேன்னு அர்த்தம். ஸ்ருதி சாரா, ஸ்ருதினா வேதங்களுடைய சாரம் அப்படின்றது அர்த்தம். அனுசூயா அத்ரி குமாரா பாபா ஏ பா. ஐசா ஏ பா சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்வேக்கி வியாபகத்து ஸ்ருதி சாரா அனுசூயா அத்ரி குமாரா பாபா ஏ பா. ஐசா ஏ பா சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்வேக்கி வியாபகத்து ஸ்ருதி சாரா அனுசயாத்ரி குமாரா பாபா ஏ பா. காசே ஸ்நான ஜபா பிரதித்தி விசேம் கோல்காபுர்க பிக்ஷே நிர்மல நதி துங்கா ஜலப்ராசி நித்ராமாகுர தேசி ஐசா ஏ பா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தினமும் காசியில் புனித நீராடி முறையான வழிபாடுகள் செய்து கோல்காபுரம் சென்று பிக்ஷை எடுத்து புனித துங்கபத்ரா ஆற்று நீரை குடித்து மாகூர்புரத்தில் அதாவது தத்தாத்திரேயர் உறங்கும் ஸ்தலத்தில் உறங்கி ஓய்வெடுக்கும் எங்கள் சாயி திகம்பரா உங்களை அடிபணிந்து வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். அதாவது பகவான் சாயிநாதர் காசியில் புனித நீராடுறார், ஜபம் பண்ணுறார். அப்புறம் பசிக்கும்,
கோல்காப்பூர் மகாலட்சுமி சேத்திரத்தில் வந்து பிக்ஷை வாங்கி சாப்பிட்றார். அடுத்து தாகம் எடுக்கும். அதுக்கு மந்த்ராலயா ராகவேந்திர சுவாமி ஸ்தலத்தில் ஓடக்கூடிய துங்கபத்ரா ஆத்தினுடைய நீரை அவர் குடிக்கிறார். அடுத்து தூக்கம் வரும் இல்லையா, ரேணுகா தேவி சேத்திரமான மாகூர்புரத்தில் போய் அவர் தூங்குவாராம் சாயி திகம்பரன். புரியுதுங்களா? அதைத்தான் இந்த பாட்டில் அவர் குறிப்பிட்டிருக்கார். இப்போ இன்ச்சு டு இன்ச்சா நம்ம கற்றுப்போம். காசி ஸ்நான ஜபா பிரதிதிவசிம் அப்படின்னா காசியில் ஜபம் பண்ணுறாரு, ஸ்நானம் பண்ணுறாரு. பிரதிதிவசம்னா டெய்லி அப்படின்றது அர்த்தம். அடுத்ததா கோல்காப்பூர பிக்ஷே நிர்மல நதி துங்கா. கோல்காப்பூரில் பிக்ஷை எடுக்கிறார். நிர்மல நதி துங்கா அதாவது குடிக்கிறார், ஜலம் குடிக்கிறார். ஜலப்ராசி 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 நித்ரா மாகுர தேசி ஐசா ஏ பா. ஃபர்ஸ்ட்லேருந்து காசி ஸ்நான ஜபா பிரதிதிவசிம் கோல்காப்பூர பிக்ஷே நிர்மல நதி துங்கா. நிர்மல நதி துங்கா ஜலப்ராசி நித்ரா மாகுர தேசி ஐசா ஏ பா. ஐசா ஏ பா சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்வகி வியாபகத்து ஸ்ருதி சஹாரா அனுசயாத்ரி குமாரா பாபாயே பா. காசி ஸ்நான ஜபா பிரதிதிவசிம் கோல்காப்பூர் है भिक्षे निर्मल नदी तुंका जलप्रासी नित्रा मागुर देसी ஐசா ஏபா. விஷயம் என்னன்னா, இந்த ஐசா ஏபா தொடங்குறது 1ஆம் நம்பர், கீழே வந்து காசி ஸ்நான ஜபா 2ஆம் நம்பர்னு பேனாவால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 3ஆவது நம்பர், அங்கே வந்து 2ன்னு இருக்கும், அந்த 2 அடிச்சுட்டு 3ன்னு போட்டுக்குங்க. இது பேராகிராஃப்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், சீரியல் நம்பர். ஸோ அடுத்த வரி ஜோலி லோம்பதசே வாமகரி த்ரிசூலு டமரு தாரி பக்தாம்பரதசதா சுககாரி தேசில முக்தி சாரி ஐசாயே பா. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? இடது தோளில் பிக்ஷை எடுத்த பொருட்கள் துணிப்பையும், கையில் திரிசூலமும், வலது கையில் உடுக்கையும் ஏந்தி பக்தர்களுக்கு மகிழ்ச்சியையும் வரங்களையும் வழங்கி அவர்கள் முக்தி அடையும் வழியை காட்டும் சாயி திகம்பரா, உங்களை அடிபணிந்து வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். ஜோலி லோம்பதசே வாமகரி. ஜோலி, ஜோலினா தோள்பட்டையில் போட்டிருக்காருல சுவாமி ஒரு பை, அதான் ஜோலி லோம்பதசே வாமகரி. திரிசூலு டமரு தாரி பக்தாம் வரதசதா. இப்போ நான் பேனாவால் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதோட தான் அந்த சென்டென்ஸ் முடியும். ஆகையினால தான் நான் அந்த சென்டென்ஸை கோத்து படிக்கிறேன். அது நீங்கள் வந்து மராட்டி ஆரத்தியை ஒரு கோவில்லையோ இல்லை ரெக்கார்ட் போட்டு கேட்டிங்கனாலோ இந்த மாதிரி தான் வரும். ஜோலி லோம்பதசே வாமகரி திரிசூலு டமரு தாரி பக்தாம் வரதசதா சுககாரி தேசில முக்தி சாரி ஐசா ஏ பா. ஜோலி லோம்பதசே வாமகரி திரிசூலு டமரு தாரி பக்தாம் வரதசதா. நான் எப்படி ஜாயின் பண்ணி படிக்கிறேனோ அதே மாதிரி தான் படிக்கணும். சுககாரின்றது தனியாக இருக்குது பாருங்க. தேசில முக்தி சாரி ஐசா ஏ பா. இப்போ ஜோலி லோம்பதசே வாமகரி திரிசூலு டமரு தாரி பக்தாம்பரதசதா சுககாரி தேசில முக்தி சாரி ஐசா ஏ பா. பாயி பாதுகா ஜபமாலா கமண்டலு மிருகசாலா தாரன கரிசீபா நாகஜடா முக்குட்ட சோபதோ மாதா ஐசா ஏ பா. மேலே 3ஆவதா, அடுத்து 4ஆவது பாடலான இந்த இதில் உங்கள் அதனுடைய தமிழ் அர்த்தம், உங்கள் திருப்பாதங்களில் மரப்பாதுகைகள் அணிந்து கையில் ஜபமாலையும் கமண்டலமும் ஏந்தி புள்ளிமானின் தோலாடையும் அணிந்து ராஜ நாகத்தை தலையில் கிரீடமாக அணிந்தது போன்ற சிகை அலங்காரத்துடன் எங்களுக்கு தரிசனம் தரக்கூடிய சாயி திகம்பரா, உங்களை அடிபணிந்து வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். பாயி பாதுகா ஜபமாலா. பாயி பாதுகா ஜபமாலா
కమంటలు మృగశాల తారణ కరిసిప. కమంటలు மிருகசால தாரண கரிசீப்ப. நாகஜடாங்கிறது தனியாக வருது. முக்குட்ட சோப்பத்தோ மாத்தா ஐசா ஏ பா. பாயி பாதுகா ஜபமால கமண்டலு மிருகசால தாரண கரிசீப்ப நாகஜட முக்குட்ட சோப்பத்தோ மாதா ஐசா ஏ பா. పాయే పాదుకా జపమాల కమంటలు మృగశాల తారణ కరిసీప నాగజడ ముకుట సోపతో మాత హైసాయేప. తత్పర దుజాయ జేత్యాని అక్షయత్యాంచే సదని లక్ష్మీ వాసకరి దినరజని ராட்சசி சங்கட வாருணி ஐசாயேபா. இது 5வது வரி. இதற்கான அர்த்தம், உங்களை பரிபூர்ணமாக நம்பிய அடியவர்களுடைய வீடுகளில் பஞ்சம் என்பதே இருக்காது. லக்ஷ்மி கடாட்சம் அவர்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். எந்த துன்பமும் எப்போதும் நெருங்காது. எங்களை காப்பவனே சாயி திகம்பரா, உங்களை அடிபணிந்து வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். தத்பர துஜாயா ஜேத்யானி. தத்பர துஜாயா ஜேத்யானி அக்ஷயத்யாஞ்சே சதனி லக்ஷ்மி வாசகரி. தொடர்ந்து வரும் இந்த வரி. அக்ஷயத்யாஞ்சே சதனி லக்ஷ்மி வாசகரி தினரஜனி ரக்ஷிஷி சங்கட வாருணி ஐசா ஏ பா. தத்பர துஜாயா ஜேத்யானி அக்ஷயத்யாஞ்சே சதனி லக்ஷ்மி வாசகரி தினரஜனி ரக்ஷிஷி சங்கட வாருணி ஐசா ஏ பா. தத்பர துஜாயா ஜேத்யானி அக்ஷயத்யாஞ்சே சதனி லக்ஷ்மி வாசகரி தினரஜனி ரக்ஷிஷி சங்கட வாருணி ஐசாயேபா. யாப்பரி தியான துஜே குருராயா த்ரிகஸ்கரி நயனாயா பூர்ணானந்த சுகே கிகிகாயா லாவிசி கரி குணகாயா ஐசாயேபா. சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்விகி வியாபகதோ ஸ்ருதி சாரா அனுசயா திரிகுமாரா பாபா ஏபா. இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னா, சாயி சத்குருவே, உங்கள் கருணையால் எங்களுக்கு பேரானந்த பெருநிலை என்றென்றும் தொடரட்டும். எங்கள் உடலும் உள்ளமும் உங்கள் புகழ் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். சாயி திகம்பரா, உங்கள் திருவடியை பணிகிறேன். சாயிநாதா, என்றும் அழியாத நிலையான அவதார மூர்த்தி, இந்த உலகில் வாழும் எண்ணற்ற ஜீவராசிகளின் ஆதாரமே, வேதங்களின் சாரத்தை அளித்த அத்ரி அனுசூயா புத்திரனே, தத்தாத்ரேயனே, உங்களை அடிபணிந்து வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். இப்போ இதை இன்ச்சு டு இன்ச்சாக கற்றுப்போம். யாப்பரி தியான துஜே குரு ராயா. இது 6வது வரி. இந்த பாட்டில் 8வது பாட்டில் கடைசி 6வது பேராகிராஃபு. யாப்பரி தியான துஜே குரு ராயா த்ரிஷ்யகரி த்ரிஷ்யகரி நயனாயா பூர்ணா நந்த சுகே. திருஷ்யகரி நயனாயா, நயனம்னாலே கண்கள். பூர்ணானந்த, பூர்ணமான ஆனந்த ஸ்வரூபம். பூர்ணானந்த சுகே கிகி காயா, ஹிஹி காயா. லாவிசி கரிகுண காயா, லாவிசி கரிகுண காயா. ஐசாயேபா சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்விகி வியாபகத்து ஸ்ருதிசாரா அனுசயாத்ரி குமாரா பாபா ஏ பா. இந்த பேராகிராஃபில் முதல்ல பாடணும் இல்லையா, இந்த பேராகிராஃபு ஃபஸ்ட்டில் பாடணும் இல்லையா, அது இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிடும். ஏன்னா பாடலுடைய இறுதியில் அது ஜாயிண்ட் ஆகும். யாப்பரி தியான துஜே குரு ராயா. யாப்பரி தியான துஜே குரு ராயா த்ரிஷ்யகரி நயனாயா. த்ரிஷ்யகரி நயனாயா பூர்ணா நந்த சுகே கிகி காயா.
லாவிசி கரிகுணகாய ஐசா ஏபா சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்வகி வியாபக தூ ஸ்ருதி சாரா அனுசுயாத்ரி குமாரா பாபா ஏபா या परिध्यान दुजे गुरुराया त्रेष्यकरी नयनाया पूर्णानंत सुखे गिगिगाया लाविसि गर गुण गाया ऐसा ये पासाई दिगंबरा अक्षय रूपावतारा सर्वे के व्यापक तो श्रुति सारा அனுசுயாத்ரி குமாரா பாபாயே பா. அவ்வளோதான். 8வது பாட்டு வந்து இந்த 6 பேராகிராஃபோட முடியுது. இப்போ இந்த 8வது பாட்டை ஃபுல்லாகவே அப்படின்னு இப்போ பாடி காட்டுறேன். ஸோ சரியாக எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஐசாயே பாசாயி திகம்பரா अक्षय रूपावतारा सर्वे के व्यापक तो श्रुति सारा अनुसयात्रि कुमारा बाबा ये पा काशी स्नान जपा प्रतिति विषय कोलकापुर है भिक्षे निर्मल नदी तुंका जल प्रासे नित्रा मागुर देसी ऐसा ये पा जोली लोम्बद से वाम करे त्रिशूल डमरू तारी भक्तांबर दशता सुखकारी देशिल मुक्ति सारी ऐसा ये पा पाये पादुका जपमाला कमंटलो मृगशाला तारण करिसीपा नागजटा मुकुट सोपतो माता ऐसा ये पा तत्पर दुजाया जेत्यानी अक्षयत्यांचे सदनी लक्ष्मी वास करी दिन रजनी रक्षसी संकट वारुनि ऐसा ये पा या परिध्यान दुजे गुरुराया त्रिशकरी नयनाया पूर्णानंत सुखे गिगिगाया लाविसि गरि गुण गाया ऐसा ये पा साई दिगंबरा अक्षय रूपावतारा सर्वे के व्यापक तो श्रुति सारा அனுசயாத்ரி குமாரா பாபா ஏப்பா. அவ்வளோதான். 8வது பாட்டு வந்து பாபாவோட அருளால் நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாம் நீயே பாபா, இது 8வது பாட்டு. ஐசா ஏபா 1ஆம் நம்பர் பேராகிராஃபு. கீழே காசி ஸ்நான ஜபா 2ஆம் நம்பர் பேராகிராஃபு. 3வது ஜோலி லோம்பதசே 3ஆம் நம்பர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 3ஆம் நம்பர் 3வது பேராகிராஃபு. அடுத்து 4ஆம் நம்பர் பாயி பாதுகா 4வது பேராகிராஃபு. அடுத்து 5வது நம்பர் தத்பர துஜாயா பேராகிராஃபு. கடைசியில் யாப்பரி தியான துஜே 6வது பேராகிராஃபு. இந்த பிரிண்ட் அவுட்டில் நம்பர் மட்டும் தப்பாக இருக்குது. அதனால் இதை நான் நோட் பண்ணியிருக்கேன். தயவு பண்ணி இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும், இல்லைன்னா புரியாது. ஆகையினால இப்போ 8வது பாடலான ஐசாயேபா சாயி திகம்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை வந்து பாபாவுடைய அனுகிரகத்தினால கற்றுக்கிட்டோம். நாளைக்கு கிளாஸில் வந்து உபாசினி மகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மாவால் எழுதப்பட்ட ஸ்ரீ சாயிநாத மகிம்னா சோஸ்திர அருள் மாலைன்னு சொல்லக்கூடிய பாட்டு. சதாசஸ்வரூபம் சிதானந்த ஸ்கந்தம் ஜகத் சம்தவஸ்தான சம்ஹார ஹேது சுபக்திஞ்சயாமானுசம் தர்ஷயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். 9வது பாடல். இங்கே 10ன்னு போட்டிருக்கு, அதை அடிச்சுட்டு 9ன்னு மாற்றிக்கிங்க. சரிங்களா? சதாசத்ஸ்வரூபம் 9வது பாடல் நாளைக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட 8வது பாடலை எல்லாரும் பாபாவோட அனுகிரகத்தினால கற்றுக்குங்க. ஓம் சாய்ராம்.